என்ஆர்ஐன்னு நம்ம சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். அதுதான் தமிழில் எக்ஸாக்ட் மீனிங், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிறது. 6 மாதத்துக்கு மேலே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஒருத்தர் 181 டேஸ்க்கு மேலே ஒரு வருஷத்தில் ஃபாரினில் இருக்கார் அப்படின்னா, அவரோட ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாறிடும். ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க போகிற சம்பளம் வந்து இங்கே அவங்களுக்கு 25,000 30,000 கிடைக்கும். வேற அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே இருந்தோட டபுள் மடங்கு கிடைக்கும். ஒரு 60,000 கிடைக்கும். அந்த 60,000ங்கிறது நம்ம இந்தியன் வேல்யூ பிரகாரம் அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பணத்தை இங்கே அனுப்புவாங்க. ஸோ இவங்களாம் தான் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கிற அடித்தரப்பட்ட மக்கள். சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் போகாமல் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறவங்க தாராளமாக ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் இந்த கண்ட்ரியில் நம்ம இந்தியாவில் இருந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றவே இல்லை. இப்போ சடனாக தான் இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்னா உடனே லோன் கிடைக்காது. அட்லீஸ்ட் ஒரு 3 months அது ஆகணும். இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு, என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது இல்லை, என்ஆர்இ அக்கௌண்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்ஆர்இ அக்கௌண்ட்டுங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். இது எதுக்கு அப்படின்னா, ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற இன்கமை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் உள்ளே கன்வெர்ட் ஆகி வரும்போது ஐஎன்ஆராக வரும், இந்தியன் ருப்பியாக வரும். பட் அது வில் அக்செப்ட் ஒன்லி ஃபாரின் கரன்சி. ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் ராம்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ஆர்ஐ ஒரு பெரிய போஸ்ட் அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம கண்ட்ரிலேருந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ், சவுதி அரேபியா, துபாய் இது மாதிரி கண்ட்ரீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நான் தான் என்ஆர்ஐ அப்படின்ற ஒரு டவுட் மாதிரி கூட இருக்குது. ஸோ என்ஆர்ஐனா எந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் சார்? என்ஆர்ஐன்னு நம்ம சொல்கிறது யாருக்கு அப்படின்னா, வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள். அதுதான் தமிழில் எக்ஸாக்ட் மீனிங், நான் ரெசிடென்ட் இந்தியன் அப்படிங்கிறது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு எதுக்காக வெளில போயிருப்பாங்க அப்படின்னா, மேபி அவங்க படிக்கிறதுக்கு போகலாம். மேக்ஸிமம் எல்லாரும் 90% ஆஃப் த பீப்புள் தே கோ ஃபார் வேலை விஷயமா போவாங்க. நம்ம சொல்கிற இந்த சப்போஸ் யூரோப் கண்ட்ரீஸில், யூஎஸில் போகிறவங்களுக்குலாம் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னால் என்ன, அவங்க எதனால் என்ஆர்ஐ அப்படிங்கிறதுலாம் தெரியும். மற்றபடி இந்த ஸ்கில்டு லேபர்ஸாக ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு போவாங்க, கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு போகிறவங்களா, இல்லை சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஸ்கில் லேபராக போகிறவங்க. இவங்க எல்லாருமே வந்து 6 மாதத்துக்கு மேலே, அதாவது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா, ஒருத்தர் 181 டேஸ்க்கு மேலே ஒரு வருஷத்தில் ஃபாரினில் இருக்கார் அப்படின்னா, அவரோட ஸ்டேட்டஸ் வந்து ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ்லேருந்து என்ஆர்ஐ ஸ்டேட்டஸாக மாறிடும். ஸோ நார்மலாக யாரும் போய் 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்குலாம் போய் ஒர்க் பண்ண மாட்டாங்க. வெம்பி கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் ஸ்கில் லேபர்ஸ் எதுக்கு போவாங்க அப்படின்னா, ஒரு 2 years 3 years அங்கே போய் ஏதாவது ஒரு கம்பெனிஸில், பிகாஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்திய மக்களோட ஸ்கில்ஸ் வந்து அங்கே அதிகமாக தேவைப்படுது, எஸ்பெஷலி ஜிசிசி கண்ட்ரீஸ்லேயும் சிங்கப்பூர் மலேசியாலேயும். ஸோ அப்போ இவங்க அங்கே வந்து ஒரு 3 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஏஜென்ட் மூலமாக, ஒரு ட்ராவல்ஸ் மூலமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே இருக்கிற ஒர்க் பர்மிட் விசா வாங்கிட்டு அவங்க அங்கே போவாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஏர்ன் பண்ணுற சம்பளத்தை அவங்க கம்பெனி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இவங்கள்ட்ட ஜிசிசி கண்ட்ரீஸில் நிறைய கண்ட்ரீஸில் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க, இல்லைனா கையில் திராமாக கொடுத்துருவாங்க, இல்லை அந்த ஊர் கரன்சியாக கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் மூலமாக இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. மேக்ஸிமம் அவங்க அனுப்புறது இந்தியன் அக்கௌண்ட். அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அவங்க வந்து அங்கே வாங்குகிற சம்பளத்தை இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 6 மாதத்துக்கு மேலே தொடர்ந்து ஒர்க் பண்ணால் ஒருத்தரோட ஸ்டேட்டஸ் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்ன்னு மாறிடும். ஸோ ஸ்கில்டு லேபர்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. அவங்க போகிற சம்பளம் வந்து இங்கே அவங்களுக்கு 25,000 30,000 கிடைக்கும். வேற அங்கே போய் அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா இங்கே இருந்தோட டபுள் மடங்கு கிடைக்கும், ஒரு 60,000 கிடைக்கும். அந்த 60,000ங்கிறது நம்ம இந்தியன் வேல்யூ பிரகாரம் அவங்களுக்கு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அந்த பணத்தை இங்கே அனுப்புவாங்க. ஸோ இவங்களாம் தான் என்ஆர்ஐ ஸ்டேட்டஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கிற அடித்தரப்பட்ட மக்கள் ஃபார் ஸ்கில் லேபர்ஸ்க்காக போகிற. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 90% மக்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வேலை தேடி தான் வந்து போகிறாங்க. நிறைய பேர் ஸ்கில் லேபர்ஸ்க்கு வந்து அவங்க என்ஆர்ஐயானே தெரியறதில்ல. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 181 டேஸ்க்கு அப்புறம் அவங்க என்ஆர்ஐன்னு கண்டுபிடிச்சாங்க. எந்த மாதிரி கார்டு எதுவும் இருக்கா சார் என்ஆர்ஐன்னு தெரியறதுக்கு? இல்லை, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு போகிறதுக்கு இப்போ ஜிசிசி கண்ட்ரீஸ்க்கு போகணுன்னா இக்காமான்னு ஒன்று இருக்குது, இக்காமா கார்டுன்னு ஒன்று. அதுதான் அவங்களோட ஒர்க் பர்மிட் விசா. அதே மாதிரி சிங்கப்பூர் மலேசியாவுக்கு தே ஹேவ் அ செப்பரேட் விசா காப்பி. ஸோ அது மூலமாக தான் போக முடியும். நான் எதனால் ஸ்கில் லேபர்ஸை ஒண்டி பேசுகிறோன்னா, இந்த கண்ட்ரீஸில் தான் ஸ்கில் லேபர்ஸ் வந்து அதிகமாக மைக்ரேட் ஆகிறாங்க ஒர்க் விஷயமா. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த ஊரில் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எங்கே தங்கியிருக்காங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்.
கம்பெனி ஓப்பன் பண்ணி கொடுக்கும் நிறைய கம்பெனிஸ். ஓகே. இப்போ ஆஃப்லைட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. சப்போஸ் கம்பெனி அப்படி அங்கே ஓப்பன் பண்ணி கொடுக்காட்டினா கூட அவங்களுக்கு அந்த ஊர் கரன்சியாக கூட சேலரியாக கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா இந்தியாவில் ஒரு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணணும். அது நிறையா பேர் பண்ணுறது கிடையாது. அவங்களோட தனியாக இருக்கிற இந்த ரெசிடென்ட் அக்கௌண்ட்டுக்கே பணத்தை அனுப்பிச்சிட்டு ஸோ அங்கே வந்து அந்த ஒர்க் பர்மிட் விசாவையும் அவங்களுக்கு லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப் எப்படி கிடைக்கும்? ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுவாங்க, கேஸ் கனெக்ஷன் ஒன்று வாங்குவாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு ஒரு அங்கே இருக்கிற ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கிடைக்கும். ஸோ ஒரு நெட் கனெக்ஷன் வாங்குவாங்க. ஸோ தட் வில் பி டேக்கன் as an அட்ரஸ் ப்ரூஃப் யூட்டிலிட்டி பில்ஸில். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு அவங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கம்பெனி பேர்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. கம்பெனியோட அட்ரஸ் கம்பெனி பேர்லேயே இருக்கிற இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த சேலரி அங்கே கிரெடிட் ஆனவுடனே அதுக்கப்புறமா அந்த சேலரியை அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இதில் கேள்வியே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கே வந்து வித்தியாசம் தெரியாது. அவங்க வந்து இந்த நார்மல் இந்தியன் அக்கௌண்ட்டை வந்து அந்த அக்கௌண்ட்டை மாற்றிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு என்ஆர்ஐ வந்து மற்ற கண்ட்ரியில் இருக்காரு, நீங்கள் சொன்ன மாதிரி கல்ஃப் கண்ட்ரியில் இருக்காரு அப்படின்னா இங்கே அந்த அக்கௌண்ட்டை எப்படி சார் மாற்றணும்? அவர் தான் நேரில் வந்து மாற்றணுமா இல்லை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம்? இல்லை, இப்போ ஆன்லைன்லேயே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே ஆன்லைனில் பண்ணலாம். நேஷனலைஸ் பேங்க்கில் சில பேங்க்ஸில் இருக்குது, சில இதெல்லாம் இல்லை. சப்போஸ் சில பேர் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் போகாமல் அங்கே போய் பண்ணிட்டு இருக்கிறவங்க தாராளமாக ஆன்லைனில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்தியாவில் ஒரு நேஷனலைஸ் பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செய்ய வேண்டியது என்னென்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணணும். அங்கேயே போயிட்டு ஆன்லைன்லேயே அதே பேங்க்கை லாகின் பண்ணி நெட் பேங்கிங் வாங்கிக்கிட்டு லாகின் பண்ணி இதை வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அதே கஸ்டமர் ஐடியில் ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணலாம். அவர் அப்லோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பாஸ்போர்ட் காப்பி, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ், அவர் அங்கே ஸ்டாம்பிங் ஆன பேஜ். ஓகே, அதுக்கப்புறம் அவரோட பேன் கார்டு மேண்டேட்ரி என்ஆர்ஐக்கு. ஓகே, இந்தியாவில் ஆதார் கார்டு இருந்தது அப்படின்னா ஆதார் கார்டு, பேனையும் ஆதாரையும் இங்கே ஏற்கனவே லிங்க் பண்ணியிருந்தாருன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா கூட லிங்க் பண்ணிக்கலாம். என்ஆர்ஐக்கு பேன் அண்ட் ஆதார் லிங்க் பண்ணிக்கலாம் வித் 0 லேட் பேமெண்ட் ஃபீஸ். இப்போ நீங்களும் நானும் பேன் ஆதார் லிங்க் பண்ணல அப்படின்னா நம்ம 1000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் பண்ணணும் ஃபைனுக்கு. பட் என்ஆர்ஐக்கு இன்னும் அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதை ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஸோ பேன் அண்ட் ஆதாரை லிங்க் பண்ணிக்கலாம். இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப் வேணுனாலும் இந்தியன் அட்ரஸ் ப்ரூஃப் ஒன்று, அதான் ஆதார் கார்டு இருந்தது. ஓவர்சீஸ் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு கம்பெனிலேருந்து லெட்டர் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா அதாவது யூட்டிலிட்டி பில் இருக்கும். ஸோ அதை வச்சு தாராளமாக பண்ணிக்கலாம். இதை வச்சுட்டு என்ஆர்இ அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓவர்சீஸ் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அங்கேருந்தே என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே கஸ்டமர் ஐடியில் இந்த ரெசிடென்ட் அக்கௌண்ட்டை என்ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணணும். நிறைய பேர் இதை செய்யறது இல்லை. இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்கில் தான் இந்த அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண முடியும். இந்த நேஷனலைஸ் பேங்க்கில் இங்கே வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்க, இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாகவே இருக்கும். தனியாக ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிப்பாங்க. ஆனால் அடுத்த தடவை இந்தியா வரும்போது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அவங்க என்ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணணும். நிறைய மக்கள் அதை பண்ணுறதே கிடையாது. ஒரு என்ஆர்ஐ வந்து ஒரு ரெகுலர் ரெசிடென்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஒரு என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் வச்சுக்கவே கூடாது. ஆஸ் பர் த டாக்ஸ் லயபிலிட்டி, ஆஸ் பர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இது வந்து இட்ஸ் அகெயின்ஸ்ட் த நார்ம்ஸ். ஸோ அப்போ அவர் என்ன பண்ணணும்னா இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் என்ஆர்ஓவாக கன்வெர்ட் பண்ணிக்கணும், இல்லை இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுதான் அவர் செய்ய வேண்டியது. ஸோ என்ஆர்இ என்ஆர்ஓ தாராளமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணலாம் பை அப்லோடிங் த டாக்குமெண்ட்ஸ். நீங்க சொன்ன மாதிரி எப்போ ஒருத்தருக்கு என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா அவங்க ஒரு லோன் நோக்கி போகும்போது, இப்போ நிறைய ஸ்கில் லேபர்ஸ் வந்து ஓகே பர்சனல் லோன், ஹோம் லோன் இது மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து அந்த கண்ட்ரிலேயே எடுக்கலாமா இல்லை இந்தியா வந்து தான் அந்த லோன் வந்து எடுக்கணுமா? ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வித்தியாசப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிசிசி கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அங்கே வந்து பர்சனல் லோன் வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸில். ஸோ அங்கே பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட சேலரி ஒரு 6 மாதத்துக்கு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற பேங்க்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். இட் மஸ்ட் பி ஹார்ட்லி 2 to 3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் அங்கேருந்து பணத்தை எடுத்துக்கலாம் பர்சனல் லோன். ஜிசிசியில் இருக்கிற கண்ட்ரீஸில் நிறைய பேர் வந்து பர்சனல் லோன் அங்கேயே தான் எடுப்பாங்க. இந்தியாவில் வந்து எடுக்கவே மாட்டாங்க. ஸ்கில் லேபர்ஸாக இருந்தால் கூட அங்கே எடுக்க மாட்டாங்க. இங்கே எடுக்க மாட்டாங்க, அங்கே தான் எடுப்பாங்க. மற்றபடி ஹோம் லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருந்தால் தான் நீங்கள் பண்ணவே முடியும். ஸோ என்ஆர்இ என்ஆர்ஓ அக்கௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பார்ப்பாங்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரி வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பு, ஓவர்சீஸ் சேலரி ஸ்லிப்பை பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா கிரெடிட் ஹிஸ்ட்ரி இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக அந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் செக் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் கிவ் பர்சனல் லோன் அண்ட் ஹோம் லோன். இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ஆர்இ என்ஆர்ஓக்கு. இவர் எல்லாம் தான் அங்கே இருந்தாலும் அவரோட அக்கௌண்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தர் மேண்டேட் ஹோல்டர்னு ஒருத்தரை போடலாம். அது வந்து அவரோட பிளட் ரிலேட்டிவ் யாராக வேணா இருக்கலாம். ஃபாதரோ மதரோ பிரதரோ சிஸ்டரோ யாராக வேணா இருக்கலாம். அவங்கள வந்து ரிலேட்டிவை வந்து மேண்டேட் ஹோல்டராக போட்டோம் அப்படின்னா ஆன் பிஹாஃப் ஆஃப் அந்த ரெஸ்பெக்டிவ் என்ஆர்ஐக்கு பதிலாக
இந்த பர்சன் கேன் ஆப்ரேட் தி அக்கௌண்ட் இன் இந்தியா. இப்போ இவ்வளோ நாள் இந்த கண்ட்ரியில் நம்ம இந்தியால இருந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றவே இல்லை. இப்போ சடனாக தான் இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட்டாக மாற்றுறாங்க அப்படின்னா உடனே லோன் கிடைக்காதா சார்? அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் அது ஆகணும். ஓகே. அவரோட சேலரி ஸ்லிப்லாம் நல்லா இருந்து சேலரி ரெகுலராக கிரெடிட் ஆகுது அப்படின்னா, இன்னொன்று இதில் கிரைட்டீரியாவில் ஒன்று பார்ப்பாங்க. சப்போஸ் யாரையாவது ஒருத்தரை போடுறீங்க அப்படின்னா, உங்களோட உங்கள் கோ அப்ளிகண்ட் யாராக இருக்க முடியும்? உங்களோட பிளட் ரிலேட்டிவாக தான் இருக்க முடியும். ஸோ உங்கள் கோ அப்ளிகண்ட் இந்தியாவில் இருக்கணும். ஸோ கோ அப்ளிகண்ட் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸோ நாளைக்கே நீங்கள் டிஃபால்ட் ஆகிறீங்க அப்படின்னா கூட கோ அப்ளிகண்ட் இஸ் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். கப்புலாக அங்கே இருக்காங்க அப்படின்னா போட முடியாது. ஸோ கோ அப்ளிகண்ட்டாக ஃபாதரோ மதரோ போடணும். அவங்க வந்து இந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கணும். அட்லீஸ்ட் 60 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ லோன் வில் பி கிவன் ஃபார் 21 இயர்ஸ் டு 60 இயர்ஸ். ஸோ 60 வயசுக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு லோன் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் வந்து அங்கே அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இந்தியாலையுமே இவங்களுக்கு ஒரு ஓன் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும். ஆனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்ப உங்கள் பேரண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் அனுப்புறது, இல்லை ஒய்ஃப் அக்கௌண்ட் அப்படி வந்து யூஸ் பண்ணுறது, இது சரியா சார்? இது தப்பு ஆக்சுவலாக. மெயின்டெனன்ஸுக்கு அனுப்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் வீட்டுக்கு என் ஒய்ஃபுக்கு இந்த மாதத்துக்கு 30,000 ரூபா செலவாகும் அப்படிங்கும்போது அதுக்காக நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். இல்லை எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் மாதம் மாதம் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அனுப்பிச்சிங்கன்னா அனுப்பிச்சிக்கலாம். சில பேர் இவங்களோட என்டையர் சேலரியே அவங்களுக்கு அனுப்புவாங்க, ஒய்ஃப்க்கு அனுப்புவாங்க. என்டையர் சேலரியே வந்து அப்பா அம்மாவுக்கு அனுப்புவாங்க. அது மூலமாக அப்பா அம்மா எடுத்து செலவு பண்ணுவாங்க அப்பா அம்மா. அப்போ அந்த இது வந்து என்னென்னா உங்களோட இன்கம் வந்து நீங்கள் எப்படி டிப்ளாய் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ உங்கள் இன்கம் ஹஸ் டு பி தேர் இன் யுவர் அக்கௌண்ட். ஃப்ரம் யுவர் அக்கௌண்ட் இட் ஹஸ் டு பி டிப்ளாய்டு இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ அதுதான். ஸோ நிறைய பேர் ஆனால் கொஞ்சம் அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னா ஒய்ஃபை மேண்டேட் ஹோல்டராக போட்டு இவங்க என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது மூலமாக ஃபுல் டிரான்சாக்ஷனை பண்ணிடுறாங்க. பட் நிறைய ஸ்கில் லேபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஓன் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கே பணத்தை அனுப்பிச்சிக்கிறாங்க. அந்த கார்டு இங்கே இருக்கும், எல்லாமே இங்கே இருக்கும். ஆக்சுவலாக அவரோட இந்தியாவில் அவரோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியே பில்ட் ஆகலை. அவர் என்ஆர்ஐங்கிறதே இந்தியாவில் டிக்ளேர் பண்ணாமலே சில பேர் வருஷக்கணக்காக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. பட் இந்த சினாரியோ மாறணும். இப்போ என்ஆர்இ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்டு, என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது பெஸ்ட்? இல்லை, என்ஆர்இ அக்கௌண்ட் இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என்ஆர்இ அக்கௌண்ட்டுங்கிறது நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல். இது எதுக்கு அப்படின்னா ஃபாரின்ல ஏர்ன் பண்ணுற இன்கமை இந்தியாவுக்கு அனுப்புறதுக்காக. இந்த என்ஆர்இ அக்கௌண்ட் உள்ள கன்வெர்ட் ஆகி வரும்போது ஐஎன்ஆராக வரும், இந்தியன் ருப்பியாக வரும். பட் அது வில் அக்செப்ட் ஒன்லி ஃபாரின் கரன்சி. அது எதுவாக வேணா இருக்கலாம். ஒரு திராமா இருக்கலாம், ஒரு எஸ்ஜிடியா இருக்கலாம், யூஎஸ்டியா இருக்கலாம், ஜாப்பனீஸ் எங்கா இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் அது கன்வெர்ட் ஆகி உள்ளே வந்து உட்காரும்போது அது வந்து ஐஎன்ஆராக உட்காரும், இந்தியன் ருப்பிங்கிறது. ஸோ என்ஆர்இ இஸ் மென்ட் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ஃபாரின்லேருந்து பணம் வருது, வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த என்ஆர்இ அக்கௌண்ட். அதுக்காக தான் இந்திய அரசாங்கம் என்ஆர்இலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், அதுலேருந்து டிடிஎஸ்னு ஒன்று பிடிக்கிறதே கிடையாது. தெர் இஸ் நோ டேக்ஸ் ஃபார் என்ஆர்இ அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கும் எனக்கும் இல்லை மற்றவங்களுக்குலாம் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறவங்களுக்குலாம் டேக்ஸ் பிடிப்பாங்க. என்ஆர்ஓ அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா இந்தியாவில் அவங்களுக்கு ஒரு இன்கம் வருது. ஒரு எக்ஸாம்பிள் ரெண்ட் வருது, ஃப்ரெண்டுகிட்ட பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு அது வருது, இல்லை நாளைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி அவங்க அப்பா அம்மா விற்கிறாங்க, ஸோ இவருக்கு ஒரு ஷேர் தராங்க, ஸோ அதெல்லாம் அதில் போடுறதுக்காக. இல்லை பழைய இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று கட்டிட்டு இருந்தார், அது மெச்சூர் ஆகுது, ஸோ அதெல்லாம் போடுறதுக்காக என்ஆர்ஓ அக்கௌண்ட். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி மென்ட் ஃபார் இந்தியன் இன்கம். இதை போடுறதுக்காக என்ஆர்ஓ அக்கௌண்ட். பட் லோன் எப்போவுமே லோன் கொடுத்தீங்க அப்படின்னா பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் தே வில் டேக் ஒன்லி ஃப்ரம் என்ஆர்ஓ அக்கௌண்ட், என்ஆர்இ அக்கௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. வேறஸ் நீங்கள் ஹோம் லோனை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நீங்கள் வீட்டை வந்து மார்க்கேஜ் பண்ணி கொடுக்குறீங்க, அப்படி கொடுக்கும்போது அவங்க தே வில் டேக் இட் ஃப்ரம் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து உங்களோட இஎம்ஐ போகிறதுக்கு. வேணும்னாலும் என்ஆர்ஓ அக்கௌண்ட். சில பேர் சேலரி லோன் வாங்குவாங்க, வீடு வாடகைக்கு விட்டுருப்பாங்க, ஸோ வாடகை பணம் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் வந்து விழும், அதுலேருந்து இஎம்ஐ போய்க்கும். ஸோ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டும் கொடுக்கலாம். இப்போ 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாமா சார்? ஆமாம், லோன் போறாரு அப்படின்னா என்ஆர்ஓ இல்லை இந்தியாவில் எனக்கு இன்கம் இருக்குது அப்படின்னா என்ஆர்ஓ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா நத்திங் டிஃப்ரென்ஸ். ஒரு கஸ்டமர் ஐடியில் இன்னொரு அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். இல்லை இன்னொரு சினாரியோவே பாருங்களேன், நீங்கள் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் இருக்கீங்க, இந்தியாவுக்கு வரீங்க, கையில் பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, கையில் பணத்தை எடுக்கிறீங்க, என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50,000 ரூபா எடுக்கிறீங்க, நீங்கள் 25,000 தான் செலவு பண்ணுறீங்க, மீதி 25,000 நான் அங்கே எடுத்துகிட்டு போய் எனக்கு வேஸ்ட்டு, இங்கே போய் கொடுக்கவும் வேண்டாம். அப்போ இந்த 25,000 போய் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணால் முடியாது. ஈவன் தோ அதோட சோர்ஸ் வந்து என்ஆர்இயாக இருக்கலாம், பட் நீங்கள் கேஷாக பணத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து திருப்பி அதில் இந்தியன் ருப்பியை டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவார், அவர் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டு போவாங்க. சேவிங்ஸ் மாதிரி தான் என்ஆர்ஓ. ஆமாம், இட்ஸ் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் என்ஆர்ஓ அக்கௌண்ட்டு. என்ஆர்இ அக்கௌண்ட் எதுக்கு அப்படின்னா ஃபாரினில் ஏர்ன் பண்ணுற பணம் வந்து திருப்பி விடணும். நாளைக்கு என்ஆர்இ அக்கௌண்ட்டோட அட்வான்டேஜ் மெயினாக என்ன பார்க்கணுன்னா,
நாளைக்கு எப்போ வேணாலும் அந்த பணத்தை அவர் ஃபாரினுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இந்திய அரசாங்கத்துக்கு ஒன்றுமே சொல்ல வேண்டியது, எந்த டிக்ளரேஷனும் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா இது வந்து ஃபாரின் கரன்சியாக கன்வெர்ட் ஆகி வந்திருக்கு. அன்னைக்கு ஒரு கன்வர்ஷன் ரேட்டில் வரும். திருப்பி அதே மாதிரி ஒரு கன்வர்ஷன் ரேட்டில் இட் வில் கோ பேக் டு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். நான் ஜப்பானீஸ் எங்கேருந்து இங்கே அமிச்சேன், திருப்பி நான் சிங்கப்பூருக்கு எடுத்துகிட்டு போனால் கூட சிங்கப்பூருக்கு அது வந்து ஒரு ஃபாரின் கரன்சி, சோர்ஸ் வந்து ஒரு ஃபாரின் கரன்சி. ஸோ இட் வில் கோ டு எனி கண்ட்ரி. நீங்க சொன்ன மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பர்சனல் எடுக்கணும் 2 to 3% கூட எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அங்க இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியால என்ஆர்ஐக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு? இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ஆர்ஐஸ்க்கு மெயினாக என்ன அப்படின்னா, இந்த என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து வரும்போது டேக்ஸ் ஃப்ரீ இன்கம் கிடைக்கும். என்ஆர்ஐக்கு ஈஸியாக ஹோம் லோன், நீங்கள் அங்கே தான் இருந்தால் கூட உங்களோட ஆன்லைன்லேயே நீங்கள் உங்களோட ஹோம் லோனை பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் ஆயிருக்கு. முன்னாடிலாம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பவர் ஆஃப் அட்டர்னிலாம் கொடுக்கணும். இன்றைக்கி அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே ஆன்லைனில் வந்துச்சு. நீங்கள் அங்கே ஃபாரினில் இருந்துட்டே நீங்கள் வந்து என்ஆர்ஐக்கு வந்து இங்கே பர்சனல் லோன் வாங்கிக்கலாம், ஹோம் லோன் வேணாலும் வாங்கிக்கலாம், எதுவாக வேணாலும் வாங்கிக்கலாம். இதை தவிர இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்தோம் அப்படின்னா, நீங்கள் நிறைய என்னோட கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே 3% இன்ட்ரெஸ்ட்டுக்கு பர்சனல் லோன் வாங்கிட்டு அதை வந்து இந்தியாவில் தே இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்டில், இல்லை தே பர்ச்சேஸ் அ ப்ராப்பர்ட்டி ஓவர் ஹியர். ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கு இங்கே ஒரு ஹோம் லோன் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 8.5% 9%. பர்சனல் லோன் போகணும் அப்படின்னா குறைஞ்சது உங்களுக்கு 14% 18% வரைக்கும் வேரி ஆகுது. அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 12%லேருந்து 12.5 13%லேருந்து இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹியர். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க, அங்கே எடுத்துகிட்டு இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க நிறைய பேர். அங்கே பணத்தை எடுத்துகிட்டு அந்த பணத்துக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இங்கே என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. திருப்பி மெச்சூரிட்டியும் என்ஆர்இலேயே கிரெடிட் ஆகும். அது ஒரு பெனிஃபிட். இப்போ நார்மலா நம்ம லோன் எடுக்கணும் அப்படின்னா ரெகுலர் இன்கம் வந்து ஒரு பேசிக் கிரைட்டீரியாவா இருக்கு. ஸோ இப்போ ஸ்கில்டு லேபரா போகும்போது அவங்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒரு கம்பெனி மாறிட்டே போவாங்க. ஸோ அவங்க எல்லாமே எப்படி சார் லோன் கொடுப்பாங்க அங்க? அங்கே வந்து ஈஸியாக கொடுத்துருவாங்க. அங்கே பேங்க் அக்கௌண்ட் இருந்து உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இருக்கு, கம்பெனிலேருந்து ஒரு லெட்டர் கிடைக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் ஓவர்சீஸில். இந்தியாவில் பர்சனல் லோன் என்ஆர்ஐக்கு வாங்குறது தான் ரொம்ப கஷ்டம். ஹோம் லோன் கிடச்சிரும், ஏன்னா நீங்கள் வீட்டை மார்க்கேஜ் பண்ணுறீங்க. பட் பர்சனல் லோன்ங்கிறது அன்செக்யூர்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் கேஷ் ஃப்ளோ இருக்காங்கிறத கிரெடிட் ஹிஸ்ட்ரி அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. ஓகே, அன்லஸ் ஆர் அன்டில் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஷியல், இல்லைனா கஷ்டம். ப்ரைவேட் பேங்க்கில், நேஷனலைஸ் பேங்க்கில் ரொம்ப டஃப் பர்சனல் லோன் வாங்குறதுங்கிறது என்ஆர்ஐஸ். வேற ப்ரைவேட் பேங்க்கில் அட்லீஸ்ட் அவங்க தே கேன் டேக் ஏ கால் வென் த டாக்குமெண்ட்ஸ் ஆர் பக்கா. ஓகே, என்ஆர்ஐ பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப வேணும். தேங்க்யூமா.